செஞ்சி அருகே விபத்தை தடுக்க முயன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியைச் சேர்ந்த சிலர் சரக்கு வாகனத்தில் கோழிகளை ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் உள்ள கடைகளுக்கு கொண்டு சென்றனர். பணி முடிந்து அதே சரக்கு வாகனத்தில் அனைவரும் போலூர் பகுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் பகுதியில் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் தடுக்க சரக்கு வாகன ஓட்டுநர் பாக்கியராஜ் உடனடியாக பிரேக் அடித்துள்ளார். அப்போது சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சத்தியமங்கலம் காவல்துறையினர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சந்துரு என்பவரது உடலை சரக்கு வாகனத்திலிருந்து மீட்டு செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் பாக்கியராஜ், பாலாஜி மற்றும் ரமேஷ் ஆகிய 3 பேரையும் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.